ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் வந்து சிக்மா பட ப்ரொடக்ஷனுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சினிமா மேலே ஆர்வம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது, பேசிக்காகவே நான் வந்து சினிமா ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கேன். மோஸ்ட்டாக ப்ரீமியர் ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன். நிறைய படங்களை போய் பார்ப்பேன். ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அதனால வந்து சினிமா மேலே ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அதை பற்றி நான் வந்து வீட்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தேன். பேரண்ட்ஸு, என்னோடய தங்கச்சி, எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரொம்பவே என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை தான், அவங்க கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜினால தான் எனக்கு வந்து இன்னுமே வந்து சினிமா மேலே ரொம்பவே ஆர்வம் வர ஆரம்பிச்சது. நான் சிக்மா படம் ஆரம்பித்ததான் வந்து நடிகர் விஜய் சேதுபதியும் சூர்யா அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய ஏஜை வச்சுட்டு எல்லாருமே நினச்சாங்க நான் வந்து லவ் ஸ்டோரி தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து எனக்கு வந்து வேறு ஜானர் தான் ரொம்ப பிடிக்கும். அதான் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஹெய்ஸ்ட் ஜானர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த த்ரில்லிங்கோடு எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. ஸோ அந்த ஆர்வம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து சிக்மா பண்ணதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இது வந்து ஹெய்ஸ்ட் அண்ட் ஆக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களை வந்து ஹீரோவாக பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, சிக்மா படம் ரிலீஸ் ஆகி அதோட வெற்றியை தொடர்ந்து தான் வந்து என்னோடய முடிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு டேரக்டருக்குள்ளுமே ஒரு ஆக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். பட் ஆனால் இப்போ வந்து என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து சிக்மா படம் ரிலீஸில் தான் இருக்குது. அதோட ரிசப்ஷன்லேயும் ரெஸ்பான்ஸ்லேயும் தான் இருக்குது. எப்படி ஏற்றுக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை பொறுத்து தான் நான் வந்து டைரக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணுறதும் சினிமாவில் வந்து நடிக்கிறதும் பற்றி முடிவு பண்ணுவேன். ஸோ சிக்மா பாடலில் வந்து நான் நடித்ததுக்கு காரணம் வந்து ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடிக்கல. படத்துக்காகவும் படம் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அதில் வந்து டான்ஸ் ஆடியிருப்பேன். பட் வந்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் அண்ட் அவன்ஷின் 2 பேரையுமே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன் பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டுமே அவங்க பண்ணுறாங்க. டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் இது ரெண்டுமே பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கள மாதிரி தான் நானும் வரணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஆசை வந்து ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே பண்ணணுங்கிறத ஆசைப்படுறாரு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில பஸ்லாம் வருது. அவர் வந்து அடுத்த படம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சிக்மா எப்படி ரீச் ஆகுது. அவர் சொல்லியிருக்க ஆக்ஷன் ஹெய்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து டைரக்ஷன் பண்ண போகிறேங்கிறாரு. இல்லைனா ஆக்டிங் போவேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஆக்டிங்குமே அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய டேரக்டர்ஸ் வந்து வர்றதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டில் வந்திருக்கனால ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒரு டேரக்டராக இல்லை ஆக்டராக வந்து ரைஸ் அப் ஆகிறாரா அப்படிங்கிறத. இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.